தேடிச் சோறுனதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மேதி கொடுங்கூற்றுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் பிறந்து சிறந்த பிற மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் பெயர் பார்த்திபன். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன். இந்த சமகால சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தனது வாழ்க்கையில் தீர்மானிக்கப்பட்ட தனது லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அவசர சமுதாயத்தில் ஆண்கள் தினம் எப்பொழுது என்று கேட்டால் பலருக்கும் விடை தெரியாமல் தான் இருக்கிறது. அப்படி ஒரு தினம் கொண்டாடப்படுகிறதா என்று பலருக்கும் கேள்வி எழும்புகிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஆண் பிள்ளை பெற்றாலே பெற்றவர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் கடைசி காலத்தில் நம்மை மிகச்சிறந்த முறையில் பாதுகாத்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளையிடம் சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் சொல்லி சொல்லி வளர்ப்பது என்னவெனில், ஆண் பிள்ளையாக பிறந்த நீ ஒரு காலம் அழக்கூடாது என்றுதான். அதுபோல அவர்கள் வளர்வதால் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிவராமலேயே போய்விடுகிறது. உணர்ச்சிகள் வெளிவராமலேயே போய்விடுகிறது. இதனால் அவருடைய மனம் கசந்து தன்னுடைய சோகம் அனைத்தையும் தனது மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து புன்னகையை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளின் முக்கிய பருவம் என்று கேட்டால் அது விடலை பருவம்தான். அந்த பருவத்தில் தான் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிப்பர். அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கை அவர்கள் அந்த வயதில் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய நேரத்தை நல்ல காரியத்தில் செலவிடுங்கள். அர்த்தமற்ற காரியங்களில் ஒருபோதும் செலவிடாதீர்கள். உங்கள் நேரத்தை அலைபேசியில் செலவிடாமல் உங்கள் நேரத்தை நல்ல புத்தகங்களை படிப்பதில் செலவிடுங்கள். ஏனென்றால் எகிப்திய மண்ணில் என்றோ வாழ்ந்து கால வெள்ளத்தில் கரைந்து மறைந்த அறிவார்ந்த பாரோ அரசன் தான் நெஞ்சார்ந்து நேசித்து வாசித்த புத்தகங்களின் இருப்பிடத்தை மன மருத்துவ நிலையம் என்று பெயரிட்டு மகிழ்ந்தானாம். எவ்வளவு அர்த்தம் தெரிந்த அடைமொழி! புத்தகம் ஒருவனை மனிதனாக மட்டுமல்ல மகாத்மாவாகவும் மாற்றக்கூடும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் பாட புத்தகங்கள் மட்டுமின்றி உலக புத்தகங்களையும் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மரத்திலிருந்து அழகான கதவுகளாகவோ ஜன்னல்களாகவோ அதை உருவமிக்க ஒரு நூலை கொண்டுதான் அதனுடைய கோணலான பகுதிகளை நேர்படுத்துவர். அதே போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள கோணலான வழிகளை நீங்கள் நெறிப்படுத்துவதற்கு உதவுகிறது இந்த நூல். எஜுகேஷன் 3 வகைப்படும் நண்பர்களே. ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். நீங்கள் பரீட்சை எழுதுவதிலேயே அது முடிந்துவிடும். இரண்டாவது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் வேலைக்கு சேர்ந்தவுடன் அந்த படிப்பு முடிந்துவிடும். மூன்றாவது எஜுகேஷன் ஃபார் லைஃப். வாழ்க்கை கல்வியை நாம் படிக்க வேண்டும் நண்பர்களே. உங்களால் ஒரு நாளில் அர்த்தமுள்ள ஒரு வரியை படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடியை படியுங்கள். அர்த்தமுள்ள 2 வரிகளை படிக்க முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள். அர்த்தமுள்ள 3 வரிகளை படிக்க முடியும் என்றால் முச்சிந்தனை போக்கும் வழிகளை படியுங்கள். 4 வரிகளை படிக்க முடியும் என்றால் நாலடியாரை படியுங்கள். ஆண்களின் வேதனைகளை சொல்லி தீர்க்க வார்த்தைகளே இல்லை நண்பர்களே. ஆண்கள் ஒரு பலாப்பழத்தை போன்றவர்கள். பலாப்பழத்தின் வெளியே வெறும் முட்களாக காணப்படும். ஆனால் அந்த பழத்திற்கு உட்புறமோ இனிமையான கனிகள் நிறைந்திருக்கும். அதுபோல ஆண்கள் வெளியே கடுமையாகவும் கோபத்துடனும் நடந்து கொண்டாலும் அவர்களுடைய மனதோ இனிமையானது. இந்த உலகத்தில் ஆண்கள் பல துறைகளில் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய அபாரமான வெற்றி வேண்டும் என்றால் 1000 முயற்சிகளை எடுக்க வேண்டும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை என்றும் ஜெயிக்காது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு மரத்தில் 1000 பூக்கள் பூக்கிறது என்றால் அதில் வெறும் 500 பூக்கள் மாத்திரம் பிஞ்சுகளாகிறது. அந்த 500 பிஞ்சுகளும் காயாகிறது என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வெறும் 200 பிஞ்சுகள் மாத்திரம் காயாகிறது. அந்த 200 காய்களும் பழங்களாகிறது என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வெறும் 50 காய்கள் மாத்திரம் பழங்களாகிறது. அந்த 50 பழங்களும் சுவையாக இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வெறும் 10 பழங்கள் மாத்திரம் சுவையாக இருக்கிறது. இதுபோல உங்களுடைய ஒரு அபாரமான வெற்றிக்கு 1000 முயற்சிகளை எடுக்க வேண்டும் நண்பர்களே. இந்த உலகம் 1000 சொல்லும், ஆனால் நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டு கொடுக்காதீர்கள். ராஜராஜ சோழன் 1000 வருடங்களுக்கு முன்பாக திருவுடையார் கோவிலை கட்டி இன்றும் அது நிலை நிற்கிறது.
அதனுடைய புகழை நாம் இன்றும் பேசப்படுகிறது. அதுபோல யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய புகழ் 7-8 தலைமுறைக்கும் பேசப்படும். வீரம் செறிந்த இந்த ஆண்கள் உங்களுடைய லட்சியத்தை தீர்மானித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். குடும்பத்தை உலகமாக நினைப்பவர்கள் பெண்கள், உலகத்தை குடும்பமாக நினைப்பவர்கள் ஆண்கள். மீண்டும் ஒரு முறை ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Pleasant morning to each one of you. I am Yasniriksha from class 90, here to deliver your speech on International Men's Day. International Men's Day is celebrated on November 19th every year. This was first introduced in the year 1999 by Jerome Tilak Singh on his father's birth anniversary. The main motive of this day is to create positive role models and develop men achievers in the society. As we all know, the father is a person who opens up a world to the child and gives confidence to the child, but always wears a torn shoe and doesn't have food for time and don't have a good dress to wear. But he always uses a beautiful world what his struggles doesn't have. We all know men achievers like Dr. APJ Abdul Kalam, ex-President of India, Dr. B.R. Ambedkar, who wrote the Constitution of India, and Prime Minister Modi, and so on. These are the men achievers who faced lots of struggles in their life to come up to a good stage. Finally, I end up my speech by saying all men's a happy Men's Day, and I wish to see lots of men achievers in the upcoming years. Thank you all. Have a nice day. मेरा नाम सरिता है, मैं 9वीं कक्षा से हूँ। मैं आज अंतर्राष्ट्रीय पुरुष दिवस यानी इंटरनेशनल मेंस डे के बारे में बोलने जा रही हूँ। जैसे 8 मार्च को महिला दिवस मनाया जाता है, वैसे ही अंतर्राष्ट्रीय पुरुष दिवस हर साल 19 नवंबर को मनाया जाता है। अंतर्राष्ट्रीय पुरुष दिवस की शुरुआत 1999 में त्रिनिदाद एवं टोबागो से हुई थी। यह दिन मुख्य रूप से पुरुषों के भेदभाव, शोषण, उत्पीड़न, हिंसा और असमानता से बचाने और उन्हें उनके अधिकार दिलाने के लिए मनाया जाता है। भारत में पुरुष दिवस की शुरुआत 2007 19 नवंबर की तारीख को इस तथ्य के आधार पर स्वीकार किया गया था कि ऑस्ट्रेलिया और वेस्ट इंडीज में पहले से ये दिन मनाए जा रहे थे, इसलिए भारत में भी ये दिन मनाना चाहिए। ऑस्ट्रेलिया और अंतर्राष्ट्रीय पुरुष दिवस दुनिया के 80 से अधिक देशों में मनाए जा रहे थे। एक पुरुष बहुत से रिश्ते निभाता है, जैसे कि पिता, बेटा, भाई, मामा, चाचा और भी बहुत कुछ। दिए जलते और जगमगाते रहें, आप यूं ही मुस्कुराते रहें। जब तक है जिंदगी ये दुआ है हमारी, आप चांद की तरह जगमगाते रहें। आप सभी को अंतर्राष्ट्रीय पुरुष दिवस की हार्दिक बधाई। धन्यवाद। Good morning to all. I am Inia from grade 9th B. Today I am going to tell about my father. My father is my hero because he is the strongest person I know. My father gave me the best gift that any child could have ever wished for. He truly loved me, he trusted me, and most important, he believed in me. My father guides me right to take all decisions. I love my father very much and he is the best father in the world. Thank you for giving me a wonderful opportunity. Happy International Men's Day. Good morning to one and all. Pleasure to meet you all in this auspicious day. Happy International Men's Day to all gentlemen. I am V. Sarveshwaran from class 9C, here to tell about my father. My father is the greatest man I have ever met. He always teaches me to practice discipline in whatever work I do. He is very amazing and always the best. He always makes me and my family laugh and always keeps us happy. I am very proud of my father. He faces a lots of ups and downs to make my life a smooth one. He always guides me in the right way and encourages me in whatever work I do. He is my best friend and he is always for me whenever and in whatever I need help. He is the greatest man I have ever met and I am very proud to call him as my father. Thank you for this opportunity. Once again, Happy International Men's Day to all gentlemen. Good and pleasant morning to everyone. I am Ilakya from grade 9C and I am here to share you about the International Men's Day. Most of them know about the Women's Day. Does anyone know there is celebrate a men? Yes, let us know about the International Men's Day. International Men's Day was celebrated on November 19 at every year to celebrate and recognize the cultural, political and socio-economic achievements of the men. It was inaugurated on 7 February 1992 by Thomas Oster. The project International Men's Day was sponsored 1 year earlier at 8 February 1991. International Men's Day was observed to focus on men's health,
improving gender relations, highlighting male role models and promoting positive expressions of masculinity. This day is dedicated to speak about the men's health, well-being and positive expressions of masculinity. This is also the day when discrimination faced by them are spoken about and better gender relations are promised to be created. The ultimate aim of this day is to promote better gender relations and awareness of men in this society as protectors and providers. The main responsibilities of the men in this society as being the head of the family unit and make major decisions on behalf of the family and society. Thus, I conclude my speech by saying that no one can replace the role and responsibilities of the men in this society. Thank you. Happy International. आदमी हो, तुमसे अपेक्षाएं बहुत सारी है। माना कि आज भी दुनिया में कई जगह बेबस नारी है, लेकिन तुम मर्द हो, तुम पे जिम्मेदारियां हैं। समाज ने तुम्हारा किरदार बखूबी बताया है। तुम्हें दर्द मिलता है पर इलाज कहाँ पाया है। एक पुरुष अपने परिवार और प्रियजनों के कल्याण के लिए अपनी खुशी और जीवन का बलिदान करता है। ऐसे सभी पुरुषों के लिए अंतर्राष्ट्रीय पुरुष दिवस का शुभकामनाएं। मैं श्रुति पटेल 9वीं कक्षा से हूँ। आज आप सबके सामने अंतर्राष्ट्रीय पुरुष दिवस के बारे में कुछ महत्वपूर्ण बात करने आई हूँ। अंतर्राष्ट्रीय पुरुष दिवस क्यों मनाया जाता है? 19 नवंबर को मनाए जाने वाले अंतर्राष्ट्रीय पुरुष दिवस की उद्देश्य लड़कों और पुरुषों को सम्मान और संबंधों में सुधार लाने के लिए मनाया जाता है। अंतर्राष्ट्रीय पुरुष दिवस का स्थापना डॉक्टर रोम तिलक सिंह ने साल 1999 में की थी। हालांकि साल 1960 से ही अंतर्राष्ट्रीय महिला दिवस के समान ही अंतर्राष्ट्रीय पुरुष दिवस मनाने का प्रयास कर रहे थे और वो इस दिन को 23 फरवरी को मनाना चाहते थे, परंतु कठिन प्रयासों के बाद इस दिन का उद्देश्य लोगों को समझ आया और ये दिन 19 नवंबर को मनाया गया। भारत में पहली बार साल 2007 में 19 नवंबर को अंतर्राष्ट्रीय पुरुष दिवस मनाया गया। ये आंकड़े बताते हैं कि हम पुरुषों की स्थिति को लेकर किस हद तक जागरूक हैं। ऐसे में हमें पुरुषों को संभाल कर रखना पड़ेगा। अंतर्राष्ट्रीय पुरुष दिवस के मुख्य 3 स्तंभ। पहला, पुरुषों को सकारात्मक रोल मॉडल का बढ़ावा देना। दूसरा, पुरुषों के सकारात्मक योगदान का जश्न मनाना। तीसरा, पुरुषों के स्वास्थ्य और उनकी भलाई पर ध्यान केंद्रित करना। दिए जलते और जगमगाते रहें, आप हमेशा मुस्कुराते रहें। जब तक है ज़िंदगी ये दुआ है हमारी, आप ध्रुव के तारे की तरह जगमगाते रहें। आप सबको मेरी तरफ से अंतर्राष्ट्रीय पुरुष दिवस की हार्दिक शुभकामनाएं। Break the silence, beat the stigma, stop saying man up, let's talk about men's issues too. It's International Men's Day. Greetings to all, this is Aparna from 9B. As you all are aware, today is International Men's Day. In honor of this momentous day, I'd like to present a speech on International Men's Day. Every year on November 19th, International Men's Day is observed. However, unlike Women's Day, there are no specific events held on this day. In fact, many individuals aren't even aware that there is a day specifically for men too. This day is marked annually to raise the awareness of the problems that the men around the world suffer in silence. The celebration of this day also honors the contribution of men as positive role models. As a girl, when I first stepped out on the streets with the ability to understand what the society's gestures, expressions and underlying tones meant, I realized, man, being a woman is a difficult thing. Just go back a few words. Man, men must have it so easy. That's what I thought. That's what I thought for the longest time with the shackles of misogyny, patriarchy, chauvinism and 10 other jargons which we never deemed important to look up for the meaning. Agreeing to the commonly misinformed, I always thought that men were born with a sense of entitlement in this world. One thing society says to men from the moment they were born: men don't cry, because tears were the monopoly of women and emotions were just another cover-up for weakness. Men don't cry, they are humans too. It's crucial to dispel the myth that guys don't cry. Men too face difficult situations in life and are sensitive. Create a place where men can express their emotions without the fear of being criticized just for being sensitive.
the society's norms from the moment they were born. A real man is not a savior or a superman. A real man is the one who can cry out freely. A real man is the one who can live a life without the burdens of patriarchy. Wishing you have the strength to do it all. Thank you. Morning to everyone. I am Rasina from 90. I am going to speak about my father. My father is the second mother to me. My first true love is my father. He believes in me, shows a sense of confidence in me. Whenever I feel depressed or sad, he motivates me with his inspiring words. He fulfills my needs and without expectations. He is a safeguard to my family. He solves all my problems happily and never let his problem come to me. Thank you. Happy International Men's Day. Hello everyone, my name is Jayakash. I am here to deliver a speech on the speech of father. My father is a foundation stone in the family which keeps it secure and protected. Everyone always talk about the sacrifice and love of mother, but we all should remember that father also does his best part in life to make our life happy. My father is smartest and hardworking plus he is exceptional speaker and did everything for me. He is inspiration for me. I also wanted to do hard work like him. We enjoy playing video games. I love him a lot. A warm welcome to another passenger. I am Amrita from class 9B. I am here to deliver a speech about father. A father is a one who takes utmost responsibility for the family. He is the head of the family. He